இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Tally ERP9ல டிஸ்கவுண்ட் பில் எப்படி என்ட்ரு பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, சேல்ஸ் பண்ணாலும் சரி, நம்ம டிஸ்கவுண்ட் வந்து நம்ம போடுறது இருக்குது. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் இப்போ நம்ம ஒரு பர்ச்சேஸ் வந்து போட போகிறோம். வித் டிஸ்கவுண்ட் வச்சு ஒரு பர்ச்சேஸ் போட போகிறோம். பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F9. ஸோ F9 செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்துட்டு டேட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மே மந்தில் கொடுத்துக்கிறேன். ஸோ F2 கொடுத்துட்டு மே மந்தில் நான் டேட் சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை இன்வாய்ஸ் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்னோடய பர்ச்சேஸ் வந்து என்னோடய கிரெடிட்டார்ஸ் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த கிரெடிட்டாரை சூஸ் பண்ணி நான் ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். பர்ச்சேஸ் வந்து இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் லெஜர்ன்றதுனால இங்கே பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இதில் எப்படி டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது நம்ம டிஸ்கவுண்ட் நமக்கு அலாட் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா இதில் எப்படி டிஸ்கவுண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் 1 kg நான் வாங்குகிறேன். 100 bags வாங்குகிறேன். ரேட் வந்து பார்த்திங்கன்னா 120 rupees. இப்போ இதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இங்கே டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை. இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கணுன்னா அதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிஸ்கவுண்ட் எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் F11 இதில் போய்ட்டு இங்கே F2 இன்வென்ட்ரிக்குள்ளே நம்ம போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செப்பரேட் டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வாய்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து டிஃபால்ட்டாக நோவில் இருக்குது. நம்ம இங்கே எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு நான் ஒய் ப்ரெஸ் பண்ணுறேன், எஸ்ஸாக மாற்றிக்கிறேன். அதாவது யூஸ் செப்பரேட் டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வாய்ஸ். இங்கே நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ரேட் இருக்குது. இங்கே டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்கவுண்ட்டுக்காக ஒரு செப்பரேட் காலம் வந்து எனேபிளாக இருக்குது. இங்கே போய்ட்டு நம்ம ப்ராடக்ட்க்கு வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜை நான் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 numbers வாங்கியிருக்கேன் அப்படின்றனால ஒரு 2% வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நான் 2 என்டர் பண்ணினா போதும். இங்கே வந்து 100 bags இன்ட்டு ஒரு பேக்கோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 120. ஸோ அமௌண்ட்டில் வந்து 12,000 என்ட்ரு ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2% டிஸ்கவுண்ட் ஆகி இருந்துருச்சுன்னா இந்த அமௌண்ட்டில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து மைனஸ் ஆகணும். ஸோ நான் 2% நான் 2 என்டர் பண்ணேன்னா இங்கே ஆல்ரெடி அதுவாக சிஸ்டமேட்டிக்காக அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். இங்கே வந்து நம்ம மேனுவல் கேல்குலேஷன்ஸ் பண்ண வேண்டியது கிடையாது. நம்ம குவான்டிட்டி என்டர் பண்ணிவிட்டு ரேட் கொடுத்துட்டோன்னா இங்கே அமௌண்ட்டில் என்டர் ஆகும். நம்ம டிஸ்கவுண்ட் வந்து என்ன கொடுக்குறோமோ 2% இல்லை 5% என்ன கொடுக்குறோமோ கொடுத்தாலே இங்கே அமௌண்ட் வந்து அதுவாக ஆக்சுவலாக ரெடியூஸ் ஆகிக்கும். இப்போ நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி சேல்ஸ் வவுச்சரில் நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சேல்ஸ் போடலாம். நான் F8 கொடுத்து சேல்ஸ் மாற்றிக்கிட்டேன். டேட் வந்து மேலே இருக்குது. ஸோ நான் மேலே வச்சு நான் போட்டுக்கிறேன். இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் 4 கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் ஆல்ரெடி டெட்டாஸ் கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இதுலேருந்தே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இதில் வந்து ஒரு 25 kg அதாவது பாசுமதி ரைஸ் 1 kg வந்து 25 numbers வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன். ரேட் வந்து 150 கொடுத்துக்கிறேன். இப்போ 25 bags 25 into 150 என்ன ரேட்டோ அமௌண்ட்டில் என்டர் ஆகுது. ஒருவேளை நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 2% நம்ம கொடுத்துக்கலாம். நான் கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டு கொடுத்த உடனே இங்கே அமௌண்ட்டில் வந்து சேஞ்சஸ் தெரியும். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமேட்டிக்காக அமௌண்ட்டு ரெடியூஸ் ஆகிடும். இப்போ நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி டிஸ்பிளே பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பர்ச்சேஸை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். நம்ம மே மந்தில் பர்ச்சேஸ் போட்டோம். ஸோ மே மந்தில் போய்ட்டு நம்ம பண்ண பர்ச்சேஸ் பார்த்துக்கலாம், டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். ஒருவேளை 5% டிஸ்கவுண்ட் இருக்குது, நான் வந்து 2% தான் கொடுத்துருக்கேன், இது எப்படி ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பில்லுலேயே அப்படியே வந்து நம்ம என்டர் கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 5% டிஸ்கவுண்ட் நான் 2% தான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே டைரெக்டாக நான் 5 கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா டிஸ்கவுண்ட்டு சேஞ்ச் ஆகிடும். நம்ம அப்படியே என்டர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு இந்த பில் வேண்டாம்
நான் தப்பாக போட்டிருக்கேன், நம்ம டெலீட் பண்ணணுன்னா நான் ஆல்ரெடி டெலீட்டுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஆல்ட் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலீட் ஆப்ஷன் கேட்கும். இதில் ஒய் ப்ரெஸ் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிக்கலாம்.